அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பயங்கரவாதி தகாவூர் ராணாவை 18 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க என்ஐஏவிற்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 60 மணி நேரம் நடந்த தாக்குதலில் 166 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல்களில் ஈடுபட்ட 9 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த தகாவூர் ராணா முக்கிய பங்கு வகித்தது தெரியவந்துள்ளது. இதைத் தொடர்ந்து 2011இல் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட ராணா இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று அமெரிக்கா நாடு கடத்தியுள்ளது. அதன்படி இந்திய அதிகாரிகள் தகாவூர் ராணாவை பலத்த பாதுகாப்புடன் தனி விமானம் மூலம் நேற்று இரவு இந்தியா அழைத்து வந்தனர். டெல்லி அழைத்து வரப்பட்ட பயங்கரவாதி தகாவூர் ராணா பலத்த பாதுகாப்புடன் டெல்லி பாட்டியாளர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது தகாவூர் ராணாவை 20 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க என்ஐஏ சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மும்பை தாக்குதலில் ராணாவுக்கு தொடர்பு உள்ளது குறித்த ஆதாரங்களையும் சமர்ப்பித்தனர். இதனையடுத்து பயங்கரவாதி தகாவூர் ராணாவை 18 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க என்ஐஏவிற்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து டெல்லி என்ஐஏ தலைமையகத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்ட பயங்கரவாதி ராணாவிடம் என்ஐஏ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையில் மும்பை பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடையவர்களின் தகவல்கள் அம்பலமாகும் என என்ஐஏ நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ராணா விவகாரத்தில் பாகிஸ்தான் விலகியே இருக்கும் என்றும் பாகிஸ்தான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ஷப்கத் அலி கான் தெரிவித்துள்ளார். தகாவூர் ராணா கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பாகிஸ்தான் ஆவணங்களை புதுப்பிக்கவில்லை என்றும் அவர் கன்னட குடியுரிமை பெற்றதால் ராணாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இல்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளார்.